ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு வடை. என்னதான் நம்ம தீபாவளிக்கு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணாலும் தீபாவளி அன்னைக்கு காலையில் நம்ம பண்ண போகிறது இட்லியும் வடையும் தாங்க. அதில் ஒரு வடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் 200 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அரைக்க எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பருப்பு மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த அளவுக்கு பருப்பு இருந்தால் போதும். இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உப்பு தேவையான அளவு, அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், தொலி உரிக்காமல் அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க. அப்போ தான் நம்ம தட்டி போக கரெக்டாக இருக்குது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அளவுக்கு சேர்க்க வேண்டியதை பார்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். அடுத்து நான் முன்னாடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா பருப்பு, அதை இப்போ இதோட சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். பருப்படையில் ரொம்ப முக்கியமே பருப்பை நம்ம அரைக்கிறதுல தாங்க இருக்குது. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நரன்னு அரைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியும் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உருட்டிடலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா உருட்டிட்டு இது மாதிரி நம்ம உள்ளங்கையை வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா ஒரே மாதிரி ஒரே ஷேப்பாக வரும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நான் போட்டுட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி உள்ளங்கையை வச்சு அமுக்குனாதாங்க அந்த கரெக்டான ஷேப்பில் இருக்கும். இப்போ இதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியமில் வச்சிடலாம். ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. மீடியம் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக 2 பக்கமும் வேகும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இதில் வர பபிள்ஸ் ஃபுல்லாகவே அடங்கிருச்சுங்க. இப்போ பாருங்கள், கலரும் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வடையை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே நல்லா அழகாக கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நம்ம பருப்பை மட்டும் நல்லா குறைன்னு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டோம்னா பருப்பு ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக வருங்க. அதே மாதிரி நம்ம தீபாவளி அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த நேரத்தில் மாவு அரைக்காமல் தீபாவளிக்கு நாள் நைட்டே நம்ம மெது வடைக்கும் பருப்பு வடைக்கும் மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலையில் எடுத்து போகிறதுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லா வருங்க. தண்ணியெல்லாம் ஆயிரமாகலை, எண்ணெய் குடிக்குமானா அதெல்லாம் எதுவுமே குடிக்காதுங்க. நீங்கள் எண்ணெயை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே வடை சூப்பராக வருங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு பருப்பு வடை ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்கு பார்த்துங்க. சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, உள்ளே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நடுவில் நல்லா சாஃப்டாகவும் சைடு ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ஸோ சூப்பரான பருப்பு வடை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி மெது வடை நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.